டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பாதுகாப்பிற்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் நாட்டு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தலைநகர் டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். குண்டுவெடிப்பு சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியானது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் மருத்துவர் உமர் நபி பயன்படுத்தியதாக கூறப்படும் ஈகோ ஸ்போர்ட்ஸ் கார் ஹரியானாவின் கந்தாவலி பகுதியில் சிக்கியது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு முன்னர் அஷாப் அலி சாலையில் உள்ள மசூதியில் உமர் நபி தங்கியதும் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் பார்க்கிங் பகுதியில் நீண்ட நேரம் காரை நிறுத்தியிருந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே பரிதாபாத்தில் சுமார் 3000 கிலோ வெடிபொருட்களை பதுக்கியதாக கைது செய்யப்பட்ட மருத்துவர் முஜாமிலின் செல்போனை ஆய்வு செய்ததில் அதன் சிக்னல் பலமுறை செங்கோட்டை பகுதியில் பதிவானது தெரியவந்துள்ளது. அவர் தனது கூட்டாளியான உமர் நபியுடன் செங்கோட்டை பகுதிக்கு பலமுறை வந்தது அங்கிருந்த சிசிடிவிகளில் பதிவாகியுள்ளது. கடந்த குடியரசு தினத்தன்று நடத்த இருந்த தாக்குதல் கடுமையான பாதுகாப்பு காரணமாக தோல்வியில் முடிந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த தீபாவளி என்று கூட்டம் நிறைந்த பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக முஜாமில் காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முஜாமிலின் தந்தை கைதான நிலையில் அவரது சகோதரியான மருத்துவர் அஸ்மத் ஷகீலிடம் ஜம்மு காஷ்மீர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃபரிதாபாத்தில் வெடிபொருட்கள் பதுக்கிய வழக்கில் கைதான 3 மருத்துவர்கள் பணியாற்றிய அல்ஃபலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தங்களுக்கும் கைதான மருத்துவர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அல்ஃபலா மருத்துவ பல்கலைக்கழக நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இதனிடையே பூட்டானில் இருந்து நாடு திரும்பிய பிரதமர் மோடி கார் குண்டு வெடிப்பில் படுகாயமடைந்தோரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக டெல்லி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனைக்கு சென்ற அவர் படுகாயமடைந்தோரின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தேசவிரோத செயலை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று உறுதிபட கூறினார். The country has witnessed a heinous terror incident perpetrated by anti-national forces through a car explosion near the Red Fort on the evening of 10th November 2025. The cabinet directs that the investigation into the incident be pursued with the utmost urgency and professionalism so that the perpetrators, their collaborators and their sponsors are identified and brought to justice without delay. தீவிரவாதம் சகித்துக் கொள்ளப்படாது, நாட்டு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பீகாரில் கடந்த சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் சுமார் 16 லட்சம் வாக்காளர்கள் மட்டும் புதிதாக சேர்க்கப்பட்ட நிலையில் 84 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். சர்ச்சைக்குரிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 6 விழுக்காடு வாக்காளர்கள் குறைந்த நிலையிலும் வாக்குப்பதிவில் சாதனை படைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டு நடந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 7,29 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. 3 கட்டங்களாக நடைபெற்ற அந்த தேர்தலில் 4,21 லட்சம் பேர் வாக்களித்தனர். இதன் வாக்கு சதவிகிதம் 57.78 பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பீகார் மாநிலத்தில் SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என
65 லட்சம் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் 7,42 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. தீவிர திருத்தத்திற்கு முன்பாக வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,79 லட்சமாக இருந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தில் கூடுதலாக 3,66,000 பேர் வாக்களிக்க தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 68 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டன. அதே சமயம் 21,53,000 புதிய வாக்காளர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டு 7,45 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6 விழுக்காடு சரிந்தது. இந்நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து முடிந்தது. வரலாற்றில் முதல் முறையாக அங்கு 66.91% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதாவது 4,98 லட்சம் பேர் வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலை விட 12 விழுக்காடு கூடுதலாக வாக்குப்பதிவாகியுள்ளது. வாக்காளர்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலை விட தற்பொழுது புதிதாக 15,99,000 வாக்காளர்கள் மட்டும் இணைக்கப்பட்டனர். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 84,34,000 பேர் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். இந்த தேர்தலில் பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களித்திருப்பதே வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருப்பதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பெண் வாக்காளர்களை கவரும் விதமாக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மகாகத்பந்தன் கூட்டணியும் வாக்குறுதிகளை அள்ளி வீசியதே அதிக அளவிலான பெண்களை வாக்குச்சாவடிக்கு வர வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் 15,000 முதல் 20,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தன. இதில் தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் SIR நடைமுறைக்கு பிறகு பீகாரில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு 3 முதல் 20 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து தேர்தல் ஆணையம் ஏற்படுத்திய விழிப்புணர்வு இளம் தலைமுறை வாக்காளர்களை அதிகளவில் வாக்களிக்க வைத்தது போன்ற காரணங்களால் வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருக்கலாம் என்று தெரிகிறது. பெரும் சர்ச்சைகளுக்கு இடையே நடந்து முடிந்திருக்கும் பீகார் தேர்தல் முடிவு நாளை வெளியாக இருப்பதால் ஒட்டுமொத்த தேசமும் உற்று நோக்கி வருகிறது. UPSC முதன்மை தேர்வில் தமிழ்நாடு மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். IAS, IPS உள்ளிட்ட அகில இந்திய குடிமை பணிகளுக்காக மத்திய அரசு UPSC தேர்வுகளை நடத்துகிறது. முதல் நிலை, முதன்மை மற்றும் நேர்முக தேர்வு என 3 கட்டங்களாக இது நடைபெறுகிறது. நடப்பாண்டு 979 காலி இடங்களை கொண்ட குடிமை பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் 2,736 பேர் தேர்ச்சி பெற்று இறுதிக்கட்டமாக நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் இருந்து 155 பேர் தேர்ச்சியாகியுள்ளனர். கடந்த முறை 136 பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சியான நிலையில் தற்பொழுது அதன் விகிதம் 13.97% அதிகரித்துள்ளது. இதேபோல் அரசு பயிற்சி மையத்தில் இருந்து UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறுவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. கடந்த முறை 48 பேர் தேர்ச்சியான நிலையில் தற்பொழுது 87 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இதற்கான தேர்ச்சி விகிதம் 81.25 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இந்த முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி இருப்பது தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம்தான். கம்பைன்டு இம்பேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது தொடக்கத்தில் ஆரம்பித்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து ரெட்டிப்பாயிருக்கு. அதாவது IAS பயிற்சி மையத்துக்கு நம்ம வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம 1000 பேருக்கு மாதம் 7,500 10 மாதத்துக்கு கொடுக்குறோம் பயிற்சிக்கு. மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 25,000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போகிறவங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முக்கியமான முன்னெடுப்பு. அரசு பயிற்சி மையத்தில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் இணைய சேவை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளும் அளிக்கப்படுகின்றன. நம்மள்ட்ட யார் ட்ரைனிங் எடுக்க வருவாங்கன்னா, இப்போ அஃபோர்டபிலிட்டி இப்போ வந்து 2 லட்ச ரூபா வீட்டில் படித்தாலும் 2 லட்ச ரூபா ஆகும். இப்போ இவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா சேவ் ஆயிருது இங்கே வந்து படிக்கும் பொழுது. இன்னும் நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்து படித்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து 1 வாட்டியோ 2 வாட்டியோ 3 வாட்டியோ 4 வாட்டியோ படிக்க வேண்டியிருக்கும். ஒரு அட்டம்ப்ட்ல எல்லாம் கிளியர் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வாட்டி செலவு பண்ணால் கூட அடுத்த வாட்டி அவங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ வந்து ஒரு ஏழை விவசாயினுடைய மகள் அல்லது ஒரு ஓட்டுநருடைய மகள் அந்த மாதிரி மகன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. ஒரு டெய்லரோட பையன் அது மாதிரி நிறைய பேர் படித்து இப்போ கிளியர் பண்ணுறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மாணவர்கள் அசத்திக் கொண்டிருக்க வருங்காலங்களில் அகில இந்திய குடிமை பணிகளில் தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான மாணவர்கள் அங்கம் வகிப்பார்கள் என உறுதியாக கூறலாம். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம்.
நாடே எதிர்பார்க்கும் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவு நாளை வெளியாகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் இரு கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கத்பந்தன் கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தனித்து களம் கண்டது. இரு கட்ட தேர்தலில் 66.91% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. முதலில் தபால் வாக்குகளும் அதன் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. நாளை பகல் 12 மணிக்குள் பீகார் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சியை பிடிக்க 122 இடங்கள் தேவைப்படும் சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 5 கோடி வாக்காளர்களுக்கு இதுவரை எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய பணிகள் வரக்கூடிய 4ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. இந்நிலையில் இதுவரை விநியோகிக்கப்பட்டக்கூடிய எஸ்ஐஆர் படிவ விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 78.09% வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சுமார் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள தமிழ்நாட்டில் சுமார் 5 கோடி பேருக்கு படிவம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 7.5 கோடி வாக்காளர்கள் உள்ள மேற்கு வங்கத்தில் சுமார் 88% பேருக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை தோற்ற வேதாரண்யம் தொகுதியை வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் அவர் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்றும், புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த முறை வென்றதை விட கூடுதல் வாக்களை பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை தூற்றுவதே முழுநேர வேலை என்றாகிவிட்டதாக திமுகவை தாவேக தலைவர் விஜய் மறைமுகமாக சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை அவசர கதியில் தொடங்கியுள்ளதாகவும், எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா எனவும் வினவியுள்ளார். அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ள அவர், மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற தாவேக போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் என தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி இருப்பதாகவும், அதைக் கண்டு அக்கட்சியின் தலைவர் எந்த கொம்பனாலும் தங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என கூறியிருப்பது அதிகார மயக்க முழக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டி அதனை அவதூறு திருவிழாவாக மாற்றிவிட்டனர் என்றும் விஜய் விமர்சித்துள்ளார். செவ்வாயன்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட தாவேகவை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததாகவும் கூறியுள்ளார். எல்லா வகையிலும் கபட நாடகமாடும் ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை ஒன் செயலியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு ₹1 சலுகை டிக்கெட் திட்டம் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில், புறநகர் ரயில்களில் பயன்படுத்தும் டிஜிட்டல் செயலியான சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி வைத்தார். சென்னை ஒன் செயலி மூலம் ஆட்டோ, வாடகை கார்களையும் முன்பதிவு செய்து பயன்படுத்தலாம். அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் இதுவரை சென்னை ஒன் செயலியை 5.5 லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ள நிலையில் சுமார் 8 லட்சம் டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொது போக்குவரத்து மற்றும் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் சென்னை ஒன் செயலியை பயன்படுத்துவோருக்கு ஒரு முறை பயன்படுத்தும் வகையில் கட்டண சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை ஒன் செயலி மூலம் ₹1 கட்டணத்தில் பேருந்து அல்லது மெட்ரோ ரயில் அல்லது புறநகர் ரயில்களில் ஒரே ஒரு டிக்கெட்டை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சலுகையை ஒருமுறை பயன்படுத்தி பயணித்த பிறகு தொடர்ந்து வரும் பயணங்களுக்கு வழக்கமான கட்டணங்களை செலுத்த வேண்டும் என சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணைய உறுப்பினர் செயலர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.
மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்து சேவையை உடனடியாக தொடங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சென்ற 30க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள அரசு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்தது. இதேபோன்று கர்நாடக அரசும் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு 1,15 லட்சம் வரை அபராதம் விதித்தது. மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட் படி தமிழ்நாடு அரசு பிற மாநில பதிவெண் பேருந்துகளுக்கு சாலை வரி விதித்து வருகிறபடியே தாங்களும் வரி வசூலிப்பதாக கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் தெரிவித்துள்ளன. இதனால் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு பேருந்துக்கு 4,5 லட்சம் ரூபாய் வரி செலுத்தும் நிலை உள்ளதால் திங்கட்கிழமை முதல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே ஆம்னி பேருந்துகளை அதன் உரிமையாளர்கள் இயக்கவில்லை. சுமார் 600 பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் உரிமையாளர்களுக்கு நாள்தோறும் 2 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. சபரிமலை சீசன் தொடங்கவிருக்கும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தலையிட்டு அண்டை மாநிலங்களுக்கு பேருந்துகளை இயக்க உதவ வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமூக தீர்வு எட்டும் வரை வெளிமாநிலங்களுக்கான 600 பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தென்காசியில் இடி மின்னலுடன் கொட்டித் தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் சுரண்டை, அச்சன்புதூர், குத்துக்கல் வலசை, வாசுதேவநல்லூர், செங்கோட்டை, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை வெடுத்து வாங்கியது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. செய்துங்க நல்லூரில் வாரச்சந்தை நடந்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் சுமார் 20 நிமிடங்கள் மழை பெய்தது. இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டித் தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருநெல்வேலி ராமையன்பட்டியில் மின்னல் பாய்ந்ததில் பனைமரம் தீப்பற்றி எரிந்தது. டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் நவம்பர் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நவம்பர் 17ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சியிலும், நவம்பர் 18ஆம் தேதி புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜபாளையம் அருகே இரட்டை கொலை வழக்கில் கைதான நபர் கைதாக முன்பாக தனக்கு எதுவுமே தெரியாதது போல் மக்களோடு மக்களாக காவல்துறையிடம் பேசிக் கொண்டிருந்த காட்சிகளே இவை. விருதுநகர் மாவட்டம் தேவதானம் கிராமத்தில் உள்ள கோவிலில் கொள்ளை முயற்சியை தடுக்க முயற்சித்த இரவு நேர காவலாளிகள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்கிற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிறகு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற சென்ற போது அரிவாளால் உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு நாகராஜ் தப்ப முயற்சித்ததாகவும் அதனால் காவல்துறையினர் அவரை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. அதில் காயமடைந்த நாகராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் முன்னதாக கோவிலில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது நாகராஜ் எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் மக்களுடன் மக்களாக நின்று உரையாடி அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமணத்திற்கு முன்பு பரஸ்பரம் சம்மதத்துடன் உறவு வைத்துக் கொண்டவர்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதாக குற்றவியல் வழக்கு தொடர முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது உணர்ச்சி ரீதியான தகராறுகளை தீர்ப்பதற்கு குற்றவியல் வழக்கை பயன்படுத்துவது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்று நீதிபதி கூறினார். ஆண் மற்றும் பெண் பரஸ்பரம் சம்மதத்துடன் திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துவிட்டு உறவு முறிந்த பிறகு தகராறு எழுந்தால் குற்றவியல் வழக்கு
வழக்கு தொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் உத்தரவிட்டு இருப்பதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போது திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் சாதாரணமாகிவிட்டதாக கூறிய நீதிபதி, இருவருக்கும் இடையிலான உறவு எதன் அடிப்படையில் அமைந்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுபோன்ற விஷயங்களில் நீதிமன்றம் உறுதியான முடிவுக்கு வருவது சாத்தியமில்லை என்று கூறிய நீதிபதி, இளைஞர் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்தும் உத்தரவிட்டார். ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதன் யாதவை உடனடியாக கைது செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அவர் 3வது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அக்டோபர் 30ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் தேவநாதன் 100 கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் என்பன போன்ற நிபந்தனைகளை விதித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் சென்னை முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் 100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை உள்ளிட்ட ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதனை உடனடியாக கைது செய்யும்படி காவல்துறைக்கு நீதிபதி முருகானந்தம் உத்தரவிட்டார். ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத்திற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை முன்பு அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. பல சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சிறையில் இருந்து வெளியே வந்த பிரபல ரவுடியான கருக்கா வினோத்தை கைது செய்தனர். இந்த வழக்கு தேசிய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் பூந்தமல்லியில் உள்ள என்ஐஏ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. அதில் கருக்கா வினோத்தின் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். அபராதத்தை கட்டத் தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உதவிடும் வகையில் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அரசு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கூடுதலாக 50% வரி விதித்து வருகிறது. இதனால் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நடத்தி வரும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நிதி ஆண்டு முதல் 6 நிதி ஆண்டுகளுக்கு செயல்படுத்தும் வகையில் 25,060 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஜவுளி, தோல், ரத்தினங்கள் மற்றும் நகைகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர், ராணிப்பேட்டை நிறுவனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் மேலும் 20,000 கோடி ரூபாய் வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் அது தவறுதான் என்று சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான சூதாட்ட செயலிக்கு விளம்பரம் செய்ததாக நடிகர்கள் ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா உள்ளிட்டோருக்கு தெலுங்கானா மாநில குற்றப்புலனாய்வுத்துறை சம்மன் அனுப்பியது. அதன்படி நேற்று ஹைதராபாத்தில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அவரிடம் அரை மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ் ராஜ், 2016ஆம் ஆண்டு ஒரு செயலி கேமிங் நிறுவனமாக செயல்பட்டதால் அதன் விளம்பரத்தில் நடித்ததாக கூறினார். அதற்கு அடுத்த ஆண்டு அந்த செயலி சூதாட்டத்தில் ஈடுபடுவது தெரிய வந்ததும் விளம்பரத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார். నేను బెట్టింగ్ యాప్ డబ్బులు పెట్టి చేయమని నేను యాడ్ చేయలేదని చెప్పడం చాలా ఈజీ. అలా కాదు. అది తెలిసి చేసినా తెలియక చేసినా తప్పే. యంగ్స్టర్స్ ప్రజలు అర్థం చేసుకోవాలి. మనం కష్టపడదాం, కష్టపడి సంపాదిస్తాం. ఇలాంటి యాప్ పోయి చాలా ఫ్యామిలీస్, చాలా యంగ్స్టర్స్ దే హావ్ లాస్ట్ దేర్ లైఫ్స్ అండ్ ఐఎమ్ సారీ ఫర్ దాట్ అండ్ హోప్ మనం దీని నుంచి నేర్చుకుంటాం. தனது வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை குறித்த முழு தகவல்களையும் காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் பிரகாஷ் ராஜ் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு கட்டுமான நிறுவனத்தினர், மின்சார வாகன விற்பனையாளர்கள் உள்ளிட்ட பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உருமும் சத்தத்துடன் புகையை கக்கியபடி வாகனங்கள் சாலையில் சீறிக் கொண்டிருக்க, இந்த பக்கம் பச்சை நிற போர்டுடன் அமைதியாக கடந்து செல்கின்றன மின்சார வாகனங்கள். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கும் விதமாகவும் பெட்ரோல், டீசலுக்கு மாற்றாகவும் பேட்டரியில் ஓடும் வாகனங்களை பயன்படுத்துமாறு மத்திய, மாநில அரசுகள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றன. மின் வாகன விற்பனையை ஊக்குவிக்க வரி சலுகைகளையும் அரசு வழங்கி வரும் நிலையில் தற்பொழுது அதற்கான சார்ஜிங் வசதி கட்டாயம் என அறிவித்து விதிகளில் திருத்தம் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு.
அதன்படி அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்கள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. 8 வீடுகளுக்கு மேலான அல்லது 750 சதுர மீட்டருக்கு அதிகமான குடியிருப்புகளில் மின்சார சார்ஜிங் வசதி கட்டாயம். 50 வீடுகளுக்கும் அதிகமான குடியிருப்புகள் இருந்தால் அங்கே வெளியில் இருந்து வருவோருக்கும் விரைவான சார்ஜிங் வசதி அமைத்து தரப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 300 சதுர மீட்டருக்கு அதிகமான வணிக வளாகம், தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்காக குறைந்தது 10 விழுக்காடு பார்க்கிங் வசதி மற்றும் விரைவான சார்ஜிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டிலேயே மின் வாகன விற்பனையில் தமிழ்நாடு முன்னணி வகித்து வரும் நிலையில் அரசின் நடவடிக்கைக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆல் டுகெதர் ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 6.5%ல தமிழ்நாடு அலோன் வந்து கிட்டத்தட்ட 16% வந்து இன்னைக்கு இந்தியாலே எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் இவி வெஹிக்கிள் வந்து யூசர் வந்து 16% வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம தமிழக அரசு வந்து இந்த கம்பைன்ட் பில்டிங் ரூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப எல்லாருக்குமே ஒரு பிளானிங் டிசைனிங் இதுலயே வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். சார்ஜிங் வசதிக்கான கட்டமைப்பு இல்லையே என்ற காரணத்தில் பலரும் மின் வாகனங்களை வாங்குவதில் தயக்கம் காட்டி வந்தனர். அரசின் தற்போதைய உத்தரவால் எதிர்காலத்தில் மின் வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கும் என நம்புகின்றனர் அதன் விற்பனையாளர்கள். சில ஃபிளாட்ஸ், நிறைய ஃபிளாட்ஸ்ல வந்து அப்ரூவ் தர மாட்டாங்க. இவி பொறுத்து வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டே போயிடுவாங்க. இப்போ அந்த இஷ்யூ இருக்காது. ஸோ இப்போ வந்து 100% வந்து இம்ப்ரூவ் ஆகும் சேல்ஸ். கஸ்டமர் தெளிவாக இருப்பாங்க இதுக்கப்புறம். ஸோ பயம் இருக்காது, வெளியே போய் சார்ஜ் போடணும் அந்த மாதிரி இருக்காது. நம்ம வீட்லேயே ஈஸியாக போட்டுட்டு பண்ணிக்கலாம், வண்டி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நிறைய ஃபிளாட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க கஸ்டமர்ஸ், அங்க வந்து அசோசியேஷன்ல விட மாட்டாங்க, சார்ஜிங்க்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்குலாம் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா 100% அவங்க போட்டு தான் ஆகணும்ன்ற ஒரு ரூல் வந்ததுனால இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு. போயிட்டு கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து அந்த பயமுமே இருக்காது. ஸோ கன்வின்சிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இதனால எங்களுக்கு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புறோம். நடப்பாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 52,000 மின் வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. இந்த சூழலில் தமிழக அரசின் இந்த முன்னெடுப்பு மின் வாகனத் துறையில் மாற்றத்திற்கான அடுத்த கட்ட நகர்வு என்றே கூறலாம். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் தமிழரசி. எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மாணவர் விடுதியின் பின்புறத்தில் யானை கூட்டம் முகாமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானை யாரையும் எந்த தொந்தரவும் செய்யாமல் அதன் வலசை பாதையில் சென்றன. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். காவல்துறையினருக்கு இமெயில் மூலம் வந்த மிரட்டலை தொடர்ந்து சோதனை நடந்தது. இதன் முடிவில் எந்தவிதமான ஆபத்தான பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக வேலூர் நீதிமன்றத்தில் எம்பி கதிர் ஆனந்த் ஆஜரானார். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் பணம் பட்டுவாடா குற்றச்சாட்டில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனிடம் இருந்து 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. கதிர் ஆனந்த் எம்பி, பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகிய 3 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்தில் கதிர் ஆனந்த் ஆஜரான நிலையில் விசாரணையை வியாழக்கிழமைக்கு நீதிபதி சக்திகுமார் ஒத்திவைத்தார். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் குடமுழக்கு விழாவையொட்டி ராஜகோபுரம் மீது படிக்கட்டுகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் குடமுழக்கு விழா சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி குடமுழக்கு விழாவுக்கான இறுதிக்கட்ட பணிகள் இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ராஜகோபுரத்தின் உச்சியில் கலசங்களை பொருத்துதல், கோபுரத்தின் மேல் ஏறி சடங்குகளை செய்ய வசதியாக படிக்கட்டுகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு, மாங்காடு, கொத்தமங்கலம், மடையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அரண்மனை வீதியில் பழமையான வேப்பமரம் 2ஆக பிளந்து விழுந்ததில் கூலி தொழிலாளியின் கூரை வீடு தரைமட்டமானது. வீட்டில் இருந்த 7 பேரும் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் சோதனை பணி தொடங்கியது. நாடு முழுவதும் 2027ஆம் ஆண்டு டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இதற்காக தமிழகத்தில் மொத்தம் 3 இடங்களில் முன்சோதனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் ஹோசூர் அடுத்த அஞ்செட்டியில் முன்சோதனை மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. இந்த பணிகளில் 86 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் 17 மேற்பார்வையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே மழையால் சிதிலமடைந்திருக்கும் சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னீர்குப்பம் பாரிவாக்கம் செல்லும் பிரதான சாலை மழை காரணமாக மிகவும் சிதிலமடைந்து குண்டும் குடியுமாக காட்சியளித்து வருகிறது. இதனால் அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிக்கு செல்வோர் மிகவும் பாதிக்கப்படுவதாக புகார் கூறுகின்றனர். இரவு நேரங்களில் இந்த சாலையில் பயணிக்கும் போது அடிக்கடி வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற இடைக்கால உத்தரவை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இடைக்கால உத்தரவை டிசம்பர் 2ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் காவல்துறையினரை கண்டித்து இளைஞர் ஒருவர் செல்போன் டவரின் உச்சியில் நின்று போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட பார்த்திபன் பிணையில் விடுதலையான நிலையில் அவரது இருசக்கர வாகனத்தை காவல்துறையினர் வழங்க மறுத்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறை இது வழிமுறை கிடையாது. தவறு சொல்லுங்க, அவனுக்கு புரியுறதுக்கு நானும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனநல பாதிக்கப்பட்ட பெண் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதி உயிரிழந்தார். கீழ்பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மல்லிகா கீழ்வள்ளம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது அவ்வழியாக வந்த ஹவுரா விரைவு ரயில் அவர் மீது மோதியது. இதில் மல்லிகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஊழியர்கள் அவசர கதியில் பணியாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக காலையில்தான் மருத்துவமனை வளாகம் தூய்மை பணியாளர்கள் கொண்டு சுத்தம் செய்யப்பட்டது. மேலும் அமைச்சர்கள் வரும் வழியில் முன்னதாக ஒருவர் பினாயில் தெளித்துக் கொண்டே சென்றதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு 1,32,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக விளங்கும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 27 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை கோயிலின் வசந்த மண்டபத்தில் எண்ணப்பட்டன. அதில் 1,38,33,116 ரூபாய் ரொக்கமும், 713 கிராம் தங்கமும், 8 கிலோ 459 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியது தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறையை அடுத்த மணல்மேடு பகுதியில் போதையில் இருந்த இளைஞர் பேக்கரி கடையை சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்திய ஜெய்சிங் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சையில் ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற அபினேஷுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. பஹ்ரைன் நாட்டில் மனாமா நகரில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கபடி வீரர் அபினேஷ் தங்கம் வென்றார். தஞ்சை MP அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு MP முரசொலி ரொக்கப் பரிசு வழங்கி வாழ்த்தினார். பீகாரில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் என்றும் தாங்களே ஆட்சி அமைப்போம் என்றும் மகா கட்பந்தன் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியான நிலை இம்முறை பாஜகவின் ஏமாற்று வேலைகள் பலிக்காது என்று கூறினார். इस बार तो क्लीन स्वीप हम लोग हो रहे हैं. महागठबंधन भारी मैसिव विक्ट्री जो है महागठबंधन की इस बार होने जा रही है. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் மதுபோதையில் ஆட்டம் போட்ட வீடியோ வெளியான நிலையில் 4 கைதிகள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளின் உதவி கண்காணிப்பாளராக இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட இமாமா சாப் மியாக்கேரி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிராவின் அமராவதியில் நடந்த திருமண விழாவில் டிஜே நிகழ்ச்சியில் நடந்த தகராறில் மணமகனை கத்தியால் குத்திவிட்டு இருவர் தப்பியோடிய காட்சி ட்ரோன் கேமராவில் பதிவாகியுள்ளது. மணமகன் சுஜல்ராம் சமுத்ரேவின் தொடை மற்றும் முழங்காலில் இரும்பு கத்தியால் குத்திவிட்டு 2 பேர் பைக்கில் தப்பியோடிய நிலையில் மணமகனின் தந்தை பிடிக்க முயன்றுள்ளார். இதுகுறித்த வீடியோ காட்சிகள் அடிப்படையில் அந்த 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்தோ பசிபிக் கடல்சார் நடவடிக்கையான மலபார் பயிற்சியில் இந்தியா, ஜப்பான், அமெரிக்காவுடன் இணைந்து பங்கேற்க உள்ளதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. பிராந்திய நாடுகளுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்தும் பொருட்டு வரும் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மேற்கு பசிபிக் பெருங்கடலில் கடல்சார் பயிற்சிகள் நடைபெற உள்ளன. இதில் தங்களின் HMAS பல்லாரட் போர்க்கப்பல், P-8A போசிட்டான் கடல்சார் ரோந்து விமானம் உள்ளிட்டவை பங்கேற்கும் என ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. டாடா அறக்கட்டளை தலைவர் நோயல் டாடாவின் மகன் நெவில் சர் டோராப்ஜி டாடா அறக்கட்டளையின் அறங்காவலராக நியமிக்கப்பட்டார். இந்த அறக்கட்டளை டாடா சன்ஸ் நிறுவனத்தில் 27.98% உரிமையை கொண்ட மிகப்பெரிய பங்குதாரராகும். மறைந்த ரத்தன் டாடாவின் நம்பிக்கைக்குரியவர் மெக்லி மிஸ்த்ரி சட்ட ரீதியான சவாலை எதிர்கொள்ளாமல் முக்கிய அறக்கட்டளைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டதை அடுத்து 32 வயதான நெவில்லை நியமிக்க அறங்காவலர் குழு ஒருமனதாக முடிவெடுத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பிரதிநிதிகள் குழு விரைவில் வரவிருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை பார்வையிட்டனர். தென்கிழக்கு ஆசிய பகுதிக்கான பொதுத்துறை போக்குவரத்து நிபுணர் ஆண்ட்ரஸ் பிசாரோ, போக்குவரத்து துறையின் முதலீட்டு அலுவலர் சந்தோஷ் ஆகியோர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் உயர் அலுவலர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார். பின்னர் விமான நிலையம் முதல் கிடாம்பாக்கம், பட்டாபிராம் முதல் கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான வழித்தடங்களை பார்வையிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்திற்கு வந்த அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனக்கு அணிவித்த மாலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அணிவித்தார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் பல்வேறு பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அறந்தாங்கி நகர பகுதிக்கு வந்த அவரை பாஜக நிர்வாகிகள் மேலதாளங்களுடன் சாரட் குதிரை வண்டியில் அமர வைத்து மலர் தூவி வரவேற்றனர். அப்போது அவருக்கு பாஜக நிர்வாகிகள் மாலை அணிவித்த நிலையில் அதனை அவர் அங்கிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு அணிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் வாங்கிய காலணிக்கு பணம் தர மறுத்து கடையின் கண்ணாடியை உடைத்த நபர் கைது செய்யப்பட்டார். காந்தி வீதி பகுதியில் உள்ள காலணி விற்பனையகத்திற்கு கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த முகமது உசைன் சென்றார். அப்போது காலணி ஒன்றை எடுத்த அவர் அதற்கு பணம் தர மறுத்துள்ளார். பணம் தரவில்லை என்றால் காலணி கிடையாது என ஊழியர் கூறியதால் ஆத்திரமடைந்த அவர் கடையின் கண்ணாடியை அடித்து நொறுக்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் கோவிந்தபுரம் பகுதியில் 2 அரசு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்து முன்னால் சென்ற டிராக்டரை முந்த முயன்ற போது டிராக்டர் மீது இடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரே வந்த மற்றொரு அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருசக்கர வாகனத்தில் நிரப்பிய பெட்ரோலுக்கு பணம் கேட்ட ஊழியரை தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். திருத்தணி நகராட்சி பைபாஸ் ரவுண்டானா அருகே உள்ள பெட்ரோல் பங்கிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பெட்ரோல் போட கூறியுள்ளனர். பெட்ரோல் நிரப்பிய பிறகு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஊழியரை தாக்கினர். இதுகுறித்து தாக்கப்பட்ட ஊழியர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நிர்மல்குமார் என்பவரை கைது செய்தனர். சீர்காழி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை புதிய செயலி மூலம் கணக்கெடுப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதிய செயலி மூலம் கணக்கெடுப்பதால் தாமதம் ஏற்பட்டு நிவாரணம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படுகிறது என்றும் முந்தைய கணக்கெடுக்கும் முறையை பின்பற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை அருகே கோவிலில் அம்மன் அணிந்திருந்த தங்க மாங்கல்யத்தை பட்டப்பகலில் ஒருவர் திருடிச் சென்றது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கருவறைக்குள் சென்ற நபர் அம்மன் கழுத்திலிருந்து தங்க மாங்கல்யத்தை திருடிச் சென்றார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரே வாரத்தில் 26 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு ராமநாதபுரம், பரமக்குடி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் மருத்துவமனையில் உரிய பரிசோதனை செய்து சிகிச்சை எடுத்துக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரி விடுதி சமையல் ஒப்பந்ததாரருக்கு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் நேற்று மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அனுராதா தலைமையில் அதிகாரிகள் கல்லூரி உணவு கூடத்தில் நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டனர். விடுதியின் சமையலறை, குடிநீர் தொட்டிகள் சுத்தமாக இல்லாததும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதும் தெரியவந்தது. நிலையில் குற்றச்சாட்டு குறித்து 15 நாட்களில் விளக்கம் அளிக்க சமையல் ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது.